ராமதாஸின் சொல்லை தவறாக கடைபிடித்த கவின் செல்வகணேஷ், கொலையான கவின் செல்வகணேஷ். திமுகவின் சூழ்ச்சியை எதிர்த்து கவினுக்காக களத்திற்கு வந்த ராமதாஸ், கவினின் ஆணவ படுகொலையை தழுவி அடுத்த படத்தை இயக்க தயாராகும் மோகன்ஜி. இது குறித்து தான் கொஞ்சம் விவரமா பேச போறோம். அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். ராமதாஸ், அன்புமணி, மோகனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். நம்ம ஏற்கனவே நேற்று கவினோட ஆணவ படுகொலை குறித்து பேசியிருந்தோம். நேற்று பேசுகிற வரைக்கும் கூட கவினை படுகொலை செஞ்ச அந்த கொலையாளியோட புகைப்படம் மட்டும்தான் அங்கே இங்கே கொஞ்சம் அரசல் புரசலாக வந்துருச்சு தவிர, அந்த கொலைக்கு துணை போயிருந்த அந்த சுர்ஜித்தோட கவின் யாரை காதலிச்சானோ அந்த பெண்ணோட தாய் தந்தை 2 பேருமே எஸ்ஐயா இருக்காங்க, காவல்துறையில பணிபுரியுறாங்க. அவங்களோட புகைப்படம் வெளியிடவே இல்லை. இவங்க தான் கொலை பண்ணாங்க. அந்த கொலைக்கு குடும்பமே உடந்தை. அந்த சுர்ஜித்தோட அப்பா அம்மாவும் துணை இருந்து தான் கொலை செஞ்சிருக்காங்க. அவங்க காவல்துறையில பணிபுரியுறாங்கிற எல்லா தகவலும் வந்துருச்சு. ஆனா அவங்களோட புகைப்படம் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய குதிரை கும்பலாம் இல்லை. காவல்துறை நினைச்சிருந்தா இந்த சம்பவம் வெளியே வந்த உடனே அவங்களோட புகைப்படத்தை வெளியிட்டு இவங்க தான் குற்றவாளி, இவங்களை கைது செய்ய போறேன்னு சொல்லியிருக்கலாம். மீடியாக்களும் அவங்களோட புகைப்படம் எடுக்கிறது பெரிய சவாலா இருந்திருக்காது, ரொம்ப எளிமையாவே எடுத்திருக்கலாம். இருந்தாலும் மீடியாவும் வெளியிடல, காவல்துறையும் வெளியிட்டு கைது பண்ணுவோம்னு சொல்லல. அதிகார வர்க்கத்துக்குள்ள எப்படி சாதிய மனநிலை புறையோடி போய் கிடக்கு, பெரும்பான்மையான ஊடகங்களும் எப்படி சாதிய மனநிலையில் இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க பட்டியல் பிரிவு மக்களா இருந்தா, எளிய மக்களா இருந்தா, அவங்களுக்கு எதிராக இந்த மாதிரியான குற்றவாளியோட புகைப்படத்தை வெளியிடுற ஒரு சிறு காரியத்தை கூட துணிய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அந்த சுர்ஜித்தோட அப்பா அம்மாவோட புகைப்படத்தையும் கூட நீலம் பண்பாட்டு மையம் தான் வெளியிட்டு இருக்கு. கொஞ்சமாச்சும் மனிதத்தன்மையோட நடந்துக்குங்களே அப்படின்னு தான் இவங்களுக்குலாம் நம்ம அறிவுறுத்துறோம். அடுத்து இப்ப நம்ம ராமதாஸ் போறோம். ராமதாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின அவரோட வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல. தருதலை காதல், தருதலை பசங்க, யார் எங்கே தெருவில் போகிற யார் பண்ணாலும் இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன். யாரா நீ காதலிக்கிறதுக்கு? நீ எந்த நாயிடா நீ? உனக்கு என்னடா அருகதை இருக்குது? அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? உனக்கு என்னடா காதல் வேண்டியிருக்கு? உனக்கு என்ன காதல் வேண்டியிருக்கு? காலனா பொறுவியா நீ? உனக்கு படிப்பு இருக்கா? இல்லை ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கியா? ஒரு நல்ல படிப்பு, ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தால் அது எந்த ஜாதி பொண்ணும் நீ விரும்புகிற ஒரு பொண்ணு போகுது விரும்புகிற, நீ என்ன பண்ணணும்? அவங்க அட்ரஸை கேட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாலேயே போய் எந்த வீட்டுக்கு போகுதுன்னு போய், ஐயா என் பேர் கோபாலன், நான் இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன், இந்த தொழில் செய்கிற, எனக்கு மாத சம்பளம் 1 லட்சம், உங்கள் பெண்ணை எனக்கு பிடிக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு திருமணம் செய்தவை. அதை விட்டுட்டு கழுதிங்க பின்னாலேயே சுற்றுறது, பின்னாலேயே போகிறது. என்னடா வேலைன்னு அவன் பார்த்தா ஒரு பேக்கை மாட்டின்னு அதில் கொல்லூர் வச்சுருக்கிறான், பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் வச்சுக்கிறான். இதுதான் அவனுடைய தகுதி. படிப்பு 5வது. ராமதாஸ் பாமக நிறுவனர்னு சொல்லிக்கலாம். ஆனா உண்மையாவே நாடக காதலோட நிறுவனர் அப்படின்னு சொன்னா ராமதாஸ் தான் சொல்லணும். இனிமே தயவு செஞ்சு ராமதாஸை யாரும் பாமக நிறுவனர்னு சொல்லாதீங்க. நாடக காதல் நிறுவனர் ராமதாஸ் அப்படின்னு சொன்னாதான் அவருக்கு பொருத்தமா இருக்கும். இப்படி நாடக காதலுங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி அதனோட நிறுவனரா மாறி அதுக்கு ஒரு PRO-வா அந்த தற்குறி நாய் ஒருத்தருக்கானே மோகன் ஜி தானே டைரக்டர்னு சொல்லிப்பான். ஆனா டைரக்ஷன்னா என்னன்னு அந்த நாய்க்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் படம் எடுக்கிறத அவனே சொல்லிப்பான். இப்படி அந்த PRO-வா அவனை படம் எடுக்க வச்சு அந்த படத்துக்கு PRO-வாவே நாடக காதலோட நிறுவனர் ராமதாஸ் மாறின கதையெல்லாம் நமக்கு தெரியும். இன்னைய வரைக்கும் 87 வயசான பிறக்கும் கூட அந்த நிலைப்பாட்டில இருந்து ராமதாஸ் மாறவே இல்லை அப்படிங்கிறத நாம ஏற்கனவே அவரோட இன்னொரு பேட்டி எடுத்து போட்டு சொன்னோம். அவர் அந்த பேட்டியில, சமீபத்தில் கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாரு, 23 வயசானா தான் பெண்களுக்கு அந்த
உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த முதிர்ச்சி ஏற்படும், பக்குவம் ஏற்படும் அப்படின்னு சொன்னார். அப்போ அப்படி சொல்ற ராமதாஸ் என்ன பண்ணிருக்கணும், பெண்களோட திருமண வயதை 18 இருந்து 21 இல்ல இவர் சொல்ற 23 இல்ல 31 கூட மாத்தினா தான் அந்த பக்குவம் வரும். 21 மாத்தின பிறகு என்ன சொல்லுவார்னா, நாடக காதல் நிறுவனர் ராமதாஸ் வந்து 31 வயசுல தான் அந்த பக்குவம் வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு 21 மாத்துங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க, பெண்களோட படிப்பு தடைப்படுது, அவங்களோட வளர்ச்சி, முன்னேற்றம், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு எல்லாம் அவங்க போகாம வீட்டுக்குள்ளேயே முடக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அப்படின்னா அவர் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க சொல்லி அரசியல் களத்துல அவங்க போராடணும். ஆனா அவர் அதை பண்ண மாட்டார், அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். இது அவரோட பொது வாழ்வைக்கான கேள்வி. இதை ஏன் நீங்க பண்ணல அப்படின்னு. ஆனா இதே நாடக காதல் நிறுவனரான ராமதாஸ், மருத்துவம் படிச்ச ராமதாஸ், போலீஸ் சர்டிபிகேட்லாம் படிச்சாருன்னு சொல்றாங்க, அதெல்லாம் விடுங்க, படிச்சுட்டாரு மருத்துவம் படிச்ச ராமதாஸ் வந்து 23 வயசுல தான் ஒரு பெண் பக்குவப்படுவாள்னு தெரிஞ்ச ராமதாஸ் வந்து இவர் மருத்துவம் படிக்கும் போது 13 வயசு பொண்ணை 15 வயசு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுவார். இது இவர் கல்யாணம் பண்ணும்போது 15 வயசு, இவங்க மனைவி சரஸ்வதிக்கு, எந்த மனைவின்னு கேட்காதீங்க, சரஸ்வதிக்கு 15 வயசு. இதுல காதலிச்சாங்களாம், பல கடிதங்களை பரிமாறிக்கிட்டாங்களாம். அப்போ அவங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கும், ஒரு 12 வயசு 13 வயசு. ஒரு 7வது 8வது படிக்கிற பொண்ணை காதலிச்சாராம் டாக்டர் படிச்சுட்டு இருந்த நாடக காதல் நிறுவனரான ராமதாஸ். 15 வயசுல ஒரு 9வது 10வது படிக்கிறதுக்குள்ளவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. இவருக்கு 21 வயசு. சரிப்பா, அந்த காலத்துல இவர் டாக்டர் படிச்சாலும் இவருக்கு அறிவு இல்லை, அது பத்தின புரிதல் இல்லை, கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னா இவரோட மகளுக்கு கல்யாணம் பண்ணதே அந்த மாதிரி 18 வயசுக்கு முன்னாடி தான். சிஎன்ஆர் சொல்றாரு 13 வயசு 14 வயசுல தான் கல்யாணம் பண்ணாரு மூத்த மகளுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு படிக்கும் போதுதான் அறிவு வரல, இவருக்கு திருமணம் ஆகும் போதுதான் அந்த காலத்துல அது சகஜம், அப்ப நடைமுறையில இவர் டாக்டரா இருந்தாலும் பெண்களுக்கு எப்போ முதிர்ச்சி ஏற்படும், பக்குவம் ஏற்படும் இவருக்கு தெரியாது. டாக்டர் படிச்சிருந்தாலும் இவருக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்காது, இவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனா இவர் பொண்ணுக்காவது இவரு 20-25 வயசுல கல்யாணம் பண்ணாரான்னா கிடையாது. இவர் மூத்த மகளுக்கு இவர் 13 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாரு. ஆனா இவர் சொல்வாரு பெண்களுக்கு 23 வயசுல தான் முதிர்ச்சி வரும்னு. யார் வீட்டு பெண்களுக்கு 23 வயசுல முதிர்ச்சி வரும்னா, ராமதாஸ் வீட்டு பெண்களுக்கு 13 வயசுலயே முதிர்ச்சி வந்துடும். மத்தவங்க ஊரா வீட்டு பொண்ணுங்களுக்கு 23 வயசுல தான் முதிர்ச்சி வரும்னு சொல்லுவாரு. சரிப்பா, ராமதாஸோட மூத்த மகளுக்கு கல்யாணம் பண்ணும் போது கூட ராமதாஸ்க்கு அந்த அளவுக்கு பக்குவமோ அறிவோ வரல, அறிவு முதிர்ச்சியோ வரல. அன்புமணி கல்யாணம் பண்ணும்போது பெண்களுக்கே 23 வயசுல தான் முதிர்ச்சி ஏற்படுதுன்னா அன்புமணிக்கு ஏன் 20-21 வயசு, 4வது வருஷம் டாக்டர் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா 12வது முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம்னா ஒரு 20-21 வயசு தான் ஆயிருக்கும். 21 வயசுலயே அன்புமணிக்கு கல்யாணம் பண்ணும்போது கூடவா ராமதாஸ்க்கு அந்த எத்தனை வயசுல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முதிர்ச்சி ஏற்படும் ஆணுக்கோ பெண்ணுக்கோன்னு தெரியல. இப்படி தனி மனித வாழ்க்கையில தன் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத ராமதாஸ் ஊரா விட்டு பிள்ளைங்க காதலிச்சா ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு வந்துறான், டிஷர்ட்டை போட்டு வந்துறான், 2 மாசம் பின்னாடியே சுத்துறான், அதனாலதான் காதல் வந்துருது, அது நாடக காதல் நிறுவி இவர் ஒரு தியரி எழுதிக்கிட்டு இருப்பார். ஆனா இவருக்குள்ள மட்டும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், ஒரு 10 செகண்ட் பார்த்த உடனே அந்த பொண்ணை பிடிச்சிரும். அந்த பொண்ணு யாருன்னா, அந்த பொண்ணு தான் அந்த ஹீரோயின் சௌமியா அன்புமணி. அந்த பொண்ணு முடிச்சிடும். வெளி உலகத்துக்கு பொது வெளியில அறிவுரை சொல்ற அளவுக்கோ ஒரு விஷயத்த பேசுற அளவுக்கோ ஒரு தனி மனித ஒழுக்கமோ ஒரு யோகியதோ இல்லாத ராமதாஸ் நாடக காதல்ங்கிற ஒரு கான்செப்டை நிறுவி அதன் மூலமா சமூகத்துல பதற்றத்தை ஏற்படுத்தி பல கலவரங்களை உண்டு பண்ணி தலித்தல்லாத கூட்டமைப்பு வரைக்கும் கொண்டு போயிட்டார். இப்படி இவர் அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின அந்த வீடியோல கூட, நீ 1 லட்ச ரூபாய் மாசம் சம்பளம் வாங்கு, நான் 1 லட்ச ரூபாய் வாங்குறேன், நல்ல வேலையில இருக்கேன் அப்படின்னு அந்த நீ விரும்புற பொண்ணு வீட்டுக்கே போய் பொண்ணு கேளு, அப்ப கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இன்னைக்கு கவின்குமார் 1 லட்ச ரூபாய்க்கு மேலதான் சம்பளம் வாங்குறாரு. அவர் 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கினது மட்டும் இல்லாம நல்லா படிச்சு 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாரு. அவங்க குடும்பமும் நல்ல வசதி வாய்ப்புள்ள குடும்பம். இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு? இப்ப ஏன் ராமதாஸ் அறிக்கை கொடுக்க மாட்டாரு? மிஞ்சி போனா நாளைக்கு வியாழக்கிழமை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது அது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவார். நீங்க சொன்ன அந்த கோர் ஐடியாலஜில இருந்து தானே இன்னைக்கு இளைஞர்கள் நாசமாய் போயிருக்கான். ஒரு 24 வயசு பையன் 26 வயசு பையனை தன்னோட அக்காவோட பேசி பழகிறான், காதலிக்கிறான்னு பொறுத்து கொள்ளாம அருவாவை எடுத்து வெட்டி கொள்ற அளவுக்கு அவன் சிந்தனை மழுங்கி போயிருக்கு, முட்டாளா தற்கொலையா மாய் போயிருக்கான்னா அதுக்கு ராமதாஸும் ஒரு விதை இல்ல, மிக முக்கியமான விதை. இந்த சமூகத்தில் இப்படியான கொடுமைகளுக்கு மிகப்பெரிய கமா போட்டு ஆரம்பிச்சது யாருன்னா ராமதாஸ்.
மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தின் தலைவன், நிறுவன தலைவன் ராமதாஸ் தான். இப்படி ராமதாஸ் சொன்ன அத்தனை தகுதி திறமையும் கவினுக்கு இருந்தோம். கவின் இன்னைக்கு ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காப்ல. அவருக்கான நீதி என்ன, நியாயம் என்ன, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தரப்பு எடுத்த போராட்டம் என்ன, முன்னெடுப்புகள் என்ன, கண்டனங்கள் என்ன, அறிவிப்புகள் என்ன, அறிக்கைகள் என்ன, எத்தனை வயசானாலும் ஒருத்த சுயநலத்தோடவும் வன்மத்தோடவும் ஜாதி வெறியோடவும் இருந்தான்னா அவன் மாற மாட்டான். சுயநலம் பொருந்திய ஜாதி வெறி இருந்தா அவன் மாற மாட்டான் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து ராமதாஸ். எல்லாத்தையுமே தன் சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நபர் தான் ராமதாஸ். அடுத்து நாம அவரோட புதல்வர், தவ புதல்வரான அன்புமணி கிட்ட வருவோம். அன்புமணி என்ன பேசுறாரு? தொடர்ச்சியா அன்புமணி என்ன இங்க டாட்டோ குத்திக்கிட்டு, அப்பா நாமெல்லாம் வீர வன்னியர்கள்பா, சத்திரியர்கள்பா, ஜாதி ஒரு அழகான சொல்லுப்பான்னு சொன்னாலும் அன்புமணி என்ன பண்ணுவாரு? பெரும்பாலும் வெளியில போய் பொது வெளியில பேசும்போது அல்லது வாக்கு அரசியலுக்காக பேசும்போது, நான் ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குவேன், நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிம்பாரு. நான் ஒரு பட்டியல் பிரிவுல இருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குவேன், நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவார். அது ஏன் அவங்க ஓட்டு போட்டு நீங்க ஆக்கணும்? அது நிறைய கேள்வி இருக்கு, அது போகும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சமீபத்துல ஆம்ஸ்ட்ராங்கோட நினைவு தினத்துல பேசின வரைக்கும் திமுகவோட சூழ்ச்சியினாலதான் இங்க பட்டியல் பிரிவு மக்களும் வன்னிய மக்களும் மிகப்பெரிய எதிரும் புதிருமா இருக்கும். இல்லைன்னா நாமக்குள்ள பயங்கர சமூக ஒற்றுமை இருக்கு, சகோதரர்களா இருக்கும், அண்ணன் தம்பியா இருக்கும், மாம மச்சனா இருக்கும், நமக்குள்ள எந்த பிரிவுமே இல்லை. திமுக மட்டும்தான் வாக்கு அரசியலுக்காக நமக்குள்ள பிரிவை இந்த மாதிரியான விரோதத்தை வன்மத்தை விதைச்சிருக்கு. நாமெல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சு ஒற்றுமையா கை கொடுத்து கை குலுக்கி கட்டி பிடிச்சுப்போம் அப்படின்னு பேசுறாரு அன்புமணி. சமீபத்திய ஆம்ஸ்ட்ராங்கோட நினைவு தினம் வரைக்கும் இதை பேசியிருக்காரு. திமுக இல்லைன்னா நம்ம ஒற்றுமையா இருப்போங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவங்கதான் சூழ்ச்சி பண்றாங்கன்னு பேசியிருக்காரு. இப்போ திமுகவோட சூழ்ச்சியை உடைக்க, திமுகவை எதிர்க்க அன்புமணி இதை என்ன பண்ணிருக்கணும்? இந்த சந்தர்ப்பத்துல, இந்த சமயத்துல கவினோட ஆணவ படுகொலைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குற அளவுக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும், கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கணும், அடையாள போராட்டங்களை அறிவிச்சு மிகப்பெரிய மாநாடு, ஆணவ கொலைகளை தடுத்துடு, அரசமைப்பு சட்டம் இயற்றிடு, ஆணவ கொலைகளுக்கு எதிராக அப்படின்னு தனிச்சிறப்பு சட்டம் இயற்றிடுன்னு ஒரு மாநாடு நடத்திருக்கணும். அடங்கொய்யால மாநாடு நீங்க நடத்தல, உங்ககிட்ட பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு நீங்க சொன்னதை நாங்க நம்பினாலும், சொல்றதை நாங்க நம்பினாலும், குறைஞ்சபட்சம் ஒரு போராட்டத்தை, அதாவது தமிழ்நாடு தழுவிய போராட்டத்தை இந்த ஆணவ கொலைக்கு எதிராக நீங்க யார் நம்மளை சூழ்ச்சி பண்ணி பிரிக்கிறாங்கன்னு சொல்றீங்களோ அதே திமுகவுக்கு எதிராக நீங்க நடத்தி நெருக்கடி கொடுக்க வேண்டியது தானே. திமுகவுக்கு எதிரான வலுவான தீவிர அரசியலை தானே நீங்க முன்னெடுக்கிறீங்க, எதிர்கட்சி அரசியல தானே நீங்க பேசுறீங்க, திமுகவை எதிர்த்து தானே நடைபயணம் போறீங்க. அப்ப ஏன் இந்த ஆணவ கொலையை எதிர்த்து கவின்குமாருக்கு ஆதரவா, படுகொலையான கவின்குமாருக்கு ஆதரவா, அவங்க படுகொலை செஞ்ச அந்த குடும்பத்தை கைது பண்ணணும், வேலையை விட்டு தூக்கணும் இப்படின்னு ஒரு அறிக்கை, நம்ம இப்ப பேசுற வரைக்கும் ஒரு ட்விட்டர்ல ஒரு எக்ஸ்ல ஒரு அறிக்கை கிடையாது. ராமதாஸும் சரி அன்புமணியும் சரி ராமதாஸோட அக்கௌண்ட்டை தான் முடக்கி வச்சிருக்காரு அன்புமணி அப்படின்னாலும் அன்புமணி கிட்ட இருந்தும் ஒரு அறிக்கையும் கிடையாது. நீங்கெல்லாம் அரசியல் தலைவர்னு சொல்லிக்கிட்டு, நீங்கெல்லாம் வந்து திமுக சூழ்ச்சி பண்ணது இல்லைன்னா நம்ம அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு சமூகத்துல பொதுவெளியில எப்படி துணிச்சலோட கூச்சம் இல்லாம பேசுறீங்க? இப்படியான சமயங்களை நீங்க ஒரு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தாம நீங்க என்னத்தை நீங்க வெறும் தேர்தலுக்காக திமுகவை குறை சொல்லி சுத்திட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த இளைஞர்கள் கிட்ட சமூகத்துல நீங்க என்ன மாற்றத்தை விதைச்சு கிழிக்க போறீங்க? நீங்க இதே மாதிரிதான் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய இறப்புலையும் இப்படித்தான் பண்ணாரு. திமுக தான் அதுக்கு காரணம், நம்ம திமுக அவங்க காப்பாத்த வக்காலத்து வாங்க பேசல, நீங்க என்ன எனக்காக இருக்கிறேன்னு சொல்ற நீ உங்களோட செயல்பாடு என்னன்னு நாங்க கேட்கிறோம். திமுகவை எதிர்த்துதான் இப்ப அரசியல் பண்ணுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். திமுக எதிர்த்து ஏன் நீங்க அரசியல் பண்ண மாட்டீங்கிறதா நம்மளோட வலுவானுங்க. எதிர்கட்சி அரசியலை பண்றாங்க, நீங்க ஏன் எதிர்கட்சி அரசியலை பண்ணல பேசலங்கிறதா நம்மளோட கேள்வி. கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் இருந்து 60 பேருக்கு மேல இறந்து போறாங்க. அந்த ஒரு தீவிரமா 40 வருஷமா மது ஒழிப்பு பிரச்சாரத்தை பண்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பெருமை பேசிக்கிற நீங்க ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் கூட அதை குறித்து நடத்தல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்துது, உடனடியா ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சு மாநாடு அறிவிச்சு மாநாடு நடத்தி முடிக்கிறாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? 40 வருஷம் நாங்க மது ஒழிப்பு பேசுறதே கேவலம் இல்ல நீங்க? இப்படியான குறைந்தபட்ச மனிதத்தன்மையும் மனித நேயமும் மற்ற கும்பல்களுக்கு இடையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வந்துகிட்டு இந்த மாதிரி சமயங்கள்லாம் வாய் திறக்காம அதுக்கப்புறம் நீ நம்ம சாதியில பிறந்துட்ட நான் தான் உனக்கு தலைவர், நீ அந்த சாதியில பிறந்துட்ட அவர் தான் உனக்கு தலைவர், நாம தான் நம்ம சாதியை தூக்கி நட்டமா நிப்பாட்ட வந்திருக்கோம், நாங்க தான் சமூக நீதி காவலர்கள், நாங்க தான் மது ஒழிப்பு போராளிகள், நாங்க தான் சமூக ஒற்றுமைக்காக பாடுபடுறோம், நல்லிணக்கத்தை பேசுறோம்னு வாய்கிலே உட்காந்துட்டு வாய் கூசாம நம்ம கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த
இந்த அயோக்கியர்களோட உண்மை முகத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இளைஞர்கள் விழிப்படையணும், புரிஞ்சுக்கணும், அயோக்கியர்களோட உண்மை முகத்தையும் சாதி வெறியர்களோட உண்மை முகத்தையும் புரிஞ்சுக்கணும். இது போன்ற நபர்கள் ராமதாஸ், அன்புமணி, அந்த தற்கொலை ஒருத்தருக்கான படம் எடுக்கிறேன்னு கதையை ரெடி பண்ணிட்டியாடா நீ மகனே? கதையை ரெடி பண்ணிட்டியாப்பா தம்பி? பேப்பர்ல வந்துச்சு, இங்க இத்தனை எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு, நாடக காதல் பண்றாங்க, திட்டம் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு ஏமாத்துறாங்க, எங்க பண்ணையார் வீட்டு பொண்கள்லாம் தூக்கி போயிடுறாங்க, புறம்போக்கு. இப்ப இதுக்கு என்னடா சொல்லுவோம்? எங்கேயாச்சும் ஏதோ சமூகத்துல எல்லா தரப்புலையும் ஏதோ ஒரு குற்றம் தவறு நிகழும், அதை எடுத்துட்டு வந்து பெரும்பான்மையா அப்படி ஒரு திட்டமே நடக்குது, திட்டமிட்டு ஒரு பிரிவு மக்கள் இன்னொரு பிரிவு மக்களை திட்டம் போட்டு ஏமாத்தி காதலிச்சு சொத்தை பறிமுதல் பண்றதையே வேலையா வச்சிருக்காங்கன்னு இந்த புறம்போக்கு வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு சாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் சங்கிகள் கிட்ட சாவகாசம் வச்சுக்கிட்டு ஜாதி சங்கங்கள் மூலமா டிக்கெட் வித்து வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கான் இந்த புறம்போக்கு. இன்னைக்கு பேசுறா இந்த மாதிரி எத்தனை நூத்துக்கணக்கான ஆயிரம், அவன் சொல்றது இங்கேயோ 1-2 தேடி எடுக்கலாம். ஆனா ஆணவ கொலைகளும் ஜாதி காதலுக்கு எதிரான சம்பவங்களும் நூத்துக்கணக்கிலையும் ஆயிரக்கணக்கிலையும் குவிஞ்சு கிடக்க. இதுக்கு பதில் சொல்றா புறம்போக்கு. அந்த புறம்போக்கு நினைச்சுக்கிட்டு இருப்பான், நாம ஏதாவது கேஸ்ல மாட்டுவோம், ஏதாவது அரெஸ்ட் நடக்கும், ஏதாவது சேனல் முடக்க நடக்கும், அன்னைக்கு நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். உனக்கு தெரியும்டா, எனக்கு நீ என்ன நினைப்புல உட்கார்ந்துக்கிட்டு இருப்பன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரியான இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கான தலைவர்கள்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க குறைந்தபட்ச மனிதத்தன்மையும் மனிதநேயமும் இல்லாம நடந்து கொள்பவர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. மலத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு கொண்டாடுறதுக்கு சமந்தான் சாதியை கொண்டாடுறதுக்கான செயல் அப்படிங்கிறத இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். எத்தனையோ கொலைகளை நாங்க பார்த்துட்டோம், எத்தனையோ பிள்ளைகளை காவு கொடுத்துட்டோம், எத்தனையோ கொலைகளை நாங்க பார்த்துட்டோம், எத்தனையோ பிள்ளைகளை காவு கொடுத்துட்டோம், எத்தனையோ கொலைகளை நாங்க பார்த்துட்டோம், எத்தனையோ பிள்ளைகளை காவு கொடுத்துட்டோம். சட்டமெல்லாம் சட்டமின்றி தூங்குதடா, உங்க திட்டமெல்லாம் கட்டையிலே வேகுதடா. செத்து மாடி இது நித்தம் ஒரு சாதி, அத சுத்தி வந்து நின்னு வேடிக்கை பார்க்குது வீதி. இங்க செத்து மாடி இது நித்தம் ஒரு சாதி, அத சுத்தி வந்து நின்னு வேடிக்கை பார்க்குது வீதி. ஆணவ கொலைய தடுக்க இங்கொரு புதிய சட்டமும் வேணும், இந்த சாதிய ஒழிக்க திராவிட அரசு துணிஞ்சு இறங்க வேணும். ஆணவ கொலைய தடுக்க இங்கொரு புதிய சட்டமும் வேணும், இந்த சாதிய ஒழிக்க திராவிட அரசு துணிஞ்சு இறங்க வேணும். ஆணவம் வேண்டாம், நமக்குள்ள சாதியும் வேண்டாம், எந்த பேதமும் வேண்டாம், இருக்கிற வேதமும் வேண்டாம். ஆணவம் வேண்டாம், நமக்குள்ள சாதியும் வேண்டாம்,